எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட். மழை, மழைப்பொழி. மழைப்பொழிவுன்னு என்னன்னு பார்த்தோம். 100%. என்ன 100%? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். சரியா? வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகணும் ஏதோ ஒரு காரணத்தினால. மேலே போகப்போ குளிர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகும்? ஈரப்பதம் க்ளவுடாக ஃபார்ம் ஆகி, சரியா, டென்சிட்டி அதிகம். இன்னும் மேலே போச்சுன்னா டென்சிட்டி அதிகமாயிடும். அப்போ பொத்துனா அவன் கீழே விழுகும். அதானது மழைப்பொழிவு, ப்ரிசிபிட்டேஷன், வீழ்படிதல். சரியா? ரைட். இதில் ஃபிசிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இருக்குது. அதில் எந்த பொருள் மிதக்கும்? மிதத்தல். மிதத்தல்ன்ற கான்செப்டு பாய்மங்களுக்கு தான் பொருந்தும். பாய்மம். நீங்கள் ரெகுலராக வரீங்களா? அடிக்கடி வரதில்லைன்னு நினைக்கிறேன். வரீங்களா? பாய்மங்கள், ஃப்ளூயிட்ஸ். பாய்மனா எது? தண்ணி மட்டும்தான் பாய்மமா? திரவம், வாயு ரெண்டுமே பாய்மந்தான். அதுக்கு மிதத்தல் விதி. எது மிதக்கும்? ஒரு திரவத்திலே வாயுலே எது மிதக்கும்? பொதுவான கான்செப்ட். நீங்கள் தண்ணி இதை மட்டும் தான் பார்த்து வச்சுருக்கோம். எது மிதக்கும்? பாய்மங்களில் மிதத்தல்ன்ற கான்செப்ட். மிதத்தல் மிதக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது மேலேயே நிற்கணும். பாய்மத்தில் போட்டிங்கன்னா அந்த பொருள் மேலேயே நிற்கணும், உள்ளே போகாமல். அல்லது உள்ளே விட்டேன்னா என்ன ஆகணும்? மேலே வரணும். அதுக்கு பேர் தான் மிதத்தல்னு அர்த்தம். எந்த பொருளில், எந்த திரவம் அல்லது வாயுவில் ஒரு பொருள் போடுற அந்த வாயு அல்லது அந்த திரவத்தை விட இதோட அடர்த்தி கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த பொருள் என்ன ஆகும்? அந்த பாய்மத்தில் மிதக்கும். சரியா? ஹீலியம் கேஸு பலூன் இருக்குல்ல, ஹீலியம் பலூனு. ஹீலியம் கேஸ் பிடிச்சி விட்டினா என்ன ஆகும்? பலூனு மேலே போயிடும். மேலே போயிட்டே இருக்கும். ஏன்? இங்கே நம்மக்கிட்ட இருக்க வளிமண்டலத்தோட அதோட அடர்த்தி கம்மி. அதனால தான் மேலே மிதக்கும். சரியா? கேட்பாங்க, இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, அப்போ மேலே போகப்போ என்ன ஆகும்? அடர்த்தி அதிகமாகும், மேலே நிற்க முடியாது, கீழே விழுந்துடும். அதான் வீழ்படிதல். அதில் டைப்ஸ்லாம் பார்த்தோமா? ஆலங்கட்டி மலை, ரோஸ்ட்டு, வாட்ரு, ஸ்னோ, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். என்ன ஃபார்மில் விழுகுதுன்னு அதில் பார்த்தோம்ல 9th. ரைட், எடுத்து பார்த்துக்கோ. எல்லாம் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ க்ளவுடு இருக்குது, பார்த்துருக்கு. இது என்ன க்ளவுடாக இருக்கும்? முந்தானதெல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சா? ஏன்? க்ளவுடு இருந்ததுனால சூரிய ஒளி உள்ளே வரல. மழை பெஞ்சதுனால கிடையாது. மழை பெஞ்சான்னா அவன் வெப்பம் அதிகமாகும். ஏன்னா வெப்பம் வந்து என்னது சார்? H2O மாலிகுல், பசுங்குடில் வாயில் அதுவும் ஒன்று. அது ஹீட் என்ன பண்ணும்? பிடிச்சிக்கும். லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் இங்கே படிக்கிறது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் சாதாரணமாக ஆயிரும். அப்படியே அதை அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. அன்றைக்கி தான் அறிவுள்ள சமூகமாக மாறும். சங்ககால தமிழ் மக்கள் இருந்தாங்களா அந்த மாதிரி மாறிடுவோம். சரியா? அடுத்தது வளிமண்டலம். நீராவி சுருங்குதல் மூலம். நீராவி சுருங்குதல்னா என்ன அர்த்தம்? மேலே போக டெம்பரேச்சர் குறையும். ஸோ தள்ளி தள்ளி இருக்கிற மாளிகைலாம் என்ன ஆகும்? நெருக்கமாக வரும். மேலே போக என்ன ஆகும்? நெருக்கமாக வரும். நீராவி சுருங்குதல். அதான் அடர்த்தி அதிகமாகுது. தள்ளி தள்ளி இருக்கிறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது இங்கே இருக்கிறது. மேலே போகப்போ என்ன ஆகும்? கண்ணுக்கு தெரியாதானது? க்ளவுடு, மிஸ்ட்டு, ஃபாகு எல்லாம் இதுதான். சரியா? ரைட். பூரித நிலையை அடைந்து, அதான் டியூ பாயிண்ட். பூரித நிலை, சேச்சுரேஷன் இங்கிலீஷில். 100% கெப்பாசிட்டி அடைந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி விழும் திரவ நீரே மழைப்பொழிவு. திரமாக இருந்தால் மழைப்பொழிவு, சாலிடாக இருந்தால் ஆலங்கட்டி அல்லது ஸ்னோ, பனி, அந்த மாதிரி. நீர் சுழற்சியின் முக்கிய கூறு மழையாகும். நீர் சுழற்சி நடக்குதா? என்னது இப்போ சொன்னது தான். பூமி மேலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லேருந்து நீர் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். நீர்நிலை மட்டும் இல்லை, உயிரினங்கள்லேருந்து வெளியில் போகும், மண்ணிலேருந்து ஆவியாகி போகும், எல்லாமே.
அப்புறம் அங்கேருந்து என்ன ஹீட் எடுத்துகிட்டு மேலே போக குளிர்ச்சி அடைஞ்சு க்ளவுடு ஃபார்ம் ஆகி திரும்ப தண்ணியாக கீழே கூட்டும். எடுத்துக்கோங்க, தண்ணியாக கீழே கூட்டும். அதான் சைக்கிள். திரும்ப என்ன மலை மேலே விழுந்து ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகி அப்புறம் ஆறாக ஓடி வந்து நிலத்தடி நீராக மாறி குளங்கொட்டையெல்லாம் ரொம்ப கடலில் போய் சேரும். எல்லா இடத்துலேருந்து என்ன ஆவியாகி மேலே போகும். இதான் வாட்டர் சைக்கிள். அதான் சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான், நீர் சுழற்சியின் முக்கிய கூறு. சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். இது புவியியல் நன்னீரை உருவாக்குகின்றது. எல்லாம் கடலுக்கு போயிடுறா, கடல்லேருந்து ஆவியாகி ஃபில்ட்ரு பண்ணி டிச்சு கிச்சு எல்லா தண்ணியும் என்ன ஆவியாகி மேலே போயிடும். என்ன சார் டிச்சு தண்ணி இல்லாமா? டிச்சு தண்ணின்னு தான் ஆவியாகி போவோம். அதான் நல்ல தண்ணி கிடைக்கும். சரியா? எல்லா தண்ணி ஆவியாகி மேலே போகும். டிச்சில் அழுக்காக இருக்குது, பியூராக மாதிரி மேலே போகுது. உப்பு தண்ணியாக இருக்குது, பியூராக மேலே போகுது. அதான் சொல்கிறாங்க. மழை நீரே எல்லா வகையான நீருக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. ஆமாவா? ஆமாம். வெப்பநிலை மழை மற்றும் மழை பரவலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. மழை பரவல், வெப்பநிலை, மழை பொழிவு எங்கெங்கே எவ்வளோ பெய்யுது. வெப்பம் அதிகமாக இருந்துச்சு அங்கே அதிகமான மழை பொழிவு இருக்கும். பூமத்திய ரேகை இப்போ முதல்ல அங்கே தான் இருக்கிறதுலே மழை பொழிவு அதிகமாக இருக்கும். பூமத்திய ரேகை ஏன்? அங்கே வருஷம் முழுவதும் சூரிய ஒளியோட கோணம் அதிகமாக இருக்கும். ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கும். பொதுவாக மழைப்பொழிவு நிலநடு அங்கே அதிகமாகும். துருவ பகுதியில் நோக்கி செல்ல செல்ல மழை அளவு குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா அங்கே போக வெப்பநிலை குறைஞ்சிட்டே போகுது. எல்லாத்துக்கும் காரணம் யார்? வெப்பம். மழைப்பொழிவு மலைமானியால் அழைக்கப்படுகிறது. ரெயின் கேஜ் அப்படிம்பாங்க. இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்றாங்களே, இந்த மாதிரி ஒரு குடுவை எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இந்த குடுவைக்குள்ளே உழுவக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அது எத்தனை சென்டிமீட்டர்னு அளப்பாங்க. 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருங்காங்களா. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து உலக்கு மலை அப்படிம்பாங்க. உரல் கல் வெளியில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கல் ரொம்பிச்சுனாக்கா உலகு மலை அப்படிம்பாங்க. அதெல்லாம் அதை வச்சு அளப்பாங்க. நல்ல தண்ணி மழைப்பா அப்படின்னு அது மாதிரி அளக்குறாங்க. எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே இருக்கும் இந்த மாதிரி. அவ்வளோதான். அதோட டைப்ஸ் எல்லாமே 9th பார்த்துட்டோம். காற்றின் அழுத்தம் இதுவும் எதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும்? வெப்பம்தான். வெப்பம் அதிகமாக இருந்தால் அங்கே வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வெப்பம் கம்மியாக இருந்தால் வளிமண்டல அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரைட். புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையே வளிமண்டல அழுத்தம். தர மேலே அழுத்திட்டு இருக்குல்ல, எடை அப்படின்றாங்க. எடைன்னா என்ன அர்த்தம்? எடைக்கான ஃபார்முலான்னு ஃபிசிக்ஸ் முடித்தவங்க நிறை ஃபார்முலா கேட்டேன். யூனிட் கேட்கல. நிறை இன்ட்டு ஸ்மால் ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பு விசைன்னு கூட சொல்லக்கூடாது, அது கூட தப்பு தான். பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அதான் எடை. நிறை வேறு, எடை வேறு. காலையில் சொல்லியிருப்பேன். நிறையோட அந்த ஏரியாவில் அந்த இடத்துல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளவு, அதை மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? எடை கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ பூமி மேலே என்ன இருக்குது? கிராவிட்டி இருக்குது. சரி, வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலம் அந்த இடத்துல எவ்வளவு? ஸ்மால் ஜியோட வேல்யூ, அதான் எடை. அதான் பூமி மேலே அளந்துக்கிட்டு இருக்கும். காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படுகிறது. பேரோமீட்டர், அனிராய்டு பேரோமீட்டர். அதில் பயன்படுத்தக்கூடிய யூனிட்டுக்கு பேர் என்னது? மில்லி பார், எம்பி. அதில் இங்கே சென்டிமீட்டர் போட்டிருக்கோம்ல, அங்கே எம்பின்னு போட்டிருப்பாங்க. காற்றழுத்தமானி. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு. சராசரியாக கடல் மட்டத்தில் தான் அதிகமான வளிமண்டல அழுத்தம் இருக்கும். ஸோ சராசரி கடல் மட்டத்தில் சராசரி வளிமண்டல அழுத்தம் அளவு 1013 மில்லி பார் அல்லது 1013.25 மில்லி பார். கடல் மட்டத்திலேருந்து மேலே போக என்ன அழுத்தம் குறையும். பார்த்தோமா மேலே? அதேமாரி படுகடையாக இடத்துக்கு இடம் மாறும், அழுத்தம் வேறுபடும். எதை பொறுத்து வேறுபடும்? வெப்பத்தை பொறுத்து. காற்றழுத்தத்தின் அளவு இதை அப்படியே போடுறாங்க. இது மில்லி பாரு. அது இல்லாமல் இப்படி சொல்லலாம். 1.03 கிலோ
பர் சதுர சென்டிமீட்டர். கடல் மட்டத்தில் 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஒரு பக்கம். இதான் 1 சதுர சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்ரு 1 இதான் 1 சதுர சென்டிமீட்டர். இதில் எவ்வளோ அழுத்தம் இருக்குமாம்மா? 1 கிலோ அழுத்தம் இருக்குமாம்மா. 1 கிலோகிராம் இதான் போட்டிருக்கான். 1 கிலோகிராம். கிலோன்னு போடக்கூடாது. கிலோன்னா 1000ன்னு அர்த்தம். 1 கிலோகிராம் தான் போடணும். கேட்பாங்க வளிமண்டலம் அழுத்தம் எவ்வளோ இருக்கும்? எடை தானே அர்த்தம்னு பார்த்தோம். வளிமண்டலத்தோட எடை தானே அர்த்தம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தம். கடல் மட்டத்தில் 1 சதுர சென்டிமீட்டரில் எவ்வளோ அழுத்தம் இருக்குமாம்மா? 1 கிலோகிராம் அழுத்தம் இருக்குமா. நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் கிடையாகவும் செங்குத்தாகவும் காணப்படுகிறது. படுகடியாக ஒரு இடத்துக்கு இடம்னா மாறுபடும். அதுமாரி செங்குத்தாக மேலே போகப்போனா வளிமண்டல அழுத்தம் குறையும். சேலத்தோட ஏற்காட்டில் வளிமண்டல அழுத்தம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கடல் மட்டத்திலேருந்து உயரம். இதெல்லாம் வச்சு தான் தீர்மானிப்பாங்க. இதன் அடிப்படையாக கொண்டு காற்றின் அழுத்தத்தை குறைந்த காற்றழுத்த மண்டலம் என்றும் அதிக காற்றழுத்த மண்டலம் எனவும் வகைப்படுத்துவார். குறைந்த காற்றழுத்த மண்டலம்னா என்ன? வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகுமா கீழே இறங்குமா? மேலே ரைஸ் ஆகும். அப்போ தரையில் அழுத்தம் குறையும். தரையை நோக்கி இறங்கினா என்ன ஆகும்? வளிமண்டல அழுத்தம் அதிகமாகும். சரியா? பூமி மேலே எத்தனை அழுத்த மண்டலம் இருக்குதுன்னு பார்த்தோம். 7. பூமத்திய ரேகை என்ன அழுத்த மண்டலம்? பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம். வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்த மண்டலம் எப்படி இருக்கும்? என்ன உயர் அழுத்த மண்டலம் இது? துணை அயன உயர் அழுத்த மண்டலம். பார்த்தோன்னே சொல்லலாம். வார்த்தையை புரிஞ்சிருந்தீங்கன்னா அயன மண்டலங்களை ஒட்டி இருக்குது. அடுத்து 2 என்ன இருக்கும் அங்கே? இது உயர் அழுத்தம்னா அடுத்து என்ன இருக்கும்? தாழ் அழுத்தம். என்ன தாழ் அழுத்தம்? துணை துருவ தாழ் அழுத்த மண்டலம். போய் படிக்கலன்னு நினைக்கிறேன் யாரும். அப்பயே ரீகால் பண்ணிடுங்க, எடுத்து பார்த்துருங்க, ஞாபகம் வந்துடும். துணை துருவ தாழ் அழுத்த மண்டலம். துருவ பகுதியில் என்ன அழுத்தம் இருக்கும்? உயர் அழுத்த மண்டலம். அதை வச்சு காற்றுக்கு பேரெல்லாம் வைக்கலாமா? வச்சு பார்த்துருங்க. ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. வீடியோ இருக்குது, பொக்கிஷம் இருக்குது. நான் இப்போ தான் சொல்கிறது தூண்டி விடுறது. அப்புறம் அதை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை தொடவே தேவையில்லை. சாவர வரைக்கும் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அதை நீங்கள். சரியா? உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். நீ வேறு யாருக்கு சொல்லித்தரலாம் கேட்க மாட்டான். பல டைம் சொல்லிட்டேன். அவனை ஒரு மக்க சாம்பிராணியே மோல்டு பண்ணி வச்சுட்டானுங்க. அவனுக்கு திரும்பலாம் கொடுக்க முடியாது, மண்டையில் ஏற்ற முடியாது. உங்கள் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தையா இருக்கா சொல்லித்தரலாம். சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு. அன்றைக்கி தான் நம்ம ஜப்பான் ஆக முடியும். அது வரைக்கும் ஆக முடியாது. குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலம். எங்கே எதை சொல்கிறாங்க? சுற்றிலும் அழுத்தம் அதிகம், நடுவில் அழுத்தம் கம்மி. என்னது? சூறாவளி. அதான் குறைந்த காற்றழுத்த மண்டலம். அது சொல்லுவான் பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க லைஃப்பில் பாருங்கள். அதான் சூறாவளியாக மாறிடும். இப்பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும். அதிக காற்றழுத்தம் என்பது வளிமண்டல பகுதிகள் சுற்றியுள்ள அளவை விட அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்படியே உல்ட்டா எதிர் சூறாவளி பார்த்தோம்ல, நடுவில் ஹை ப்ரெஷரு, சுற்றிலும் லோ ப்ரெஷர். காற்று இங்கிருந்து குறைந்த காற்றழுத்தம் அப்படி மைல்டாக வீசும். உலகில் இதுவரை அதிகமாக பதிவானது 1083 மில்லிபார் 1968. எந்த பகுதியில் ரெக்கார்டாக இருக்கும்? துருவ பகுதி. அங்கே தானே வெப்பம் கம்மி. ரஷ்யா ஆகாட் என்ற இடத்துல கடல் மட்டத்தில் 1083 மில்லிபார் பதிவாயிருக்கு. ரஷ்யா அங்கே இருக்கு. இதெல்லாம் ரஷ்யா தான். துருவத்தை ஒட்டி இருக்கா? இங்கே எங்கேயாவது ரெக்கார்டாகிருக்கும். இதான் இது 75 டிகிரியா 66 டிகிரி இந்த இடத்துல வரும். இதை தாண்டி எல்லாமே துருவ பகுதி தான். மிக குறைந்த காற்றழுத்தம் எந்த பகுதியாக இருக்கணும்? ஈக்குவேட்டர். அங்கே தான் வெப்பம் அதிகம்.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 870 மில்லிபார் 29 ரெக்கார்டாக இருக்குது. பசிபிக் பெருங்கடல் மரியானா தீவிற்கு அருகில் குவாம் அப்படின்ட்டு. மரியானா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? யார்? ராணியா? அகலி. ஆழமான இடம் பூமியில், இயற்கையான ஆழமான இடம். குறைந்த காற்றழுத்த மண்டலம் எல் என்ற எழுத்தாலும், அதிக காற்றழுத்த மண்டலம் ஹெச் என்ற ஹெச்பி அல்லது ஹெச். அந்த இந்த மேப் பார்த்தோம்ல அதில் குறிச்சிருப்பாங்க. குறைந்த அழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும், அதான் மேலே பேசினே திரும்ப சொல்கிறோம், சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது. அதிக அழுத்த மண்டலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? எதிர் சூறாவளி, ஆன்டி சைக்ளோன். சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன். குறைந்த அழுத்த மண்டலம் மேகமூட்டத்தையும் காற்றையும் மழை பொழியும் உருவாக்குது. ஆமாவா? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். வெரி குட். அவ்வளோதான், அதுதான் பாயிண்ட்டு. வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆனால் தாழ் அழுத்த மண்டலம், மேலே போவேனாவும் டெம்பரேச்சர் குறையும், க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை பொழியும். பூமத்திய ரேகை பகுதியெலாம் அதுதான் நடக்கும். கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் அழகாக கேட்கலாம். சரியா? காற்று லோ ப்ரெஷராக சுற்றியில் இருந்தால் வளிமண்டலம் அந்த இடத்த நோக்கி வரும், அதான் காற்றை உருவாக்குது, மழை பொழிவு கிடைக்கும். அப்போ அதே உயரழுத்த மண்டலம். உயரழுத்த மண்டலம் என்னது? அப்படியே வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்குமா? எது உயரழுத்த மண்டலம்? இதுதான் பூமியில் உயரழுத்த மண்டலம். கரெக்டா? வளிமண்டலம் என்ன ஆகும்? மேலேருந்து கீழே இறங்கும். இங்கே ஒரு விஷயம் கற்றுக்க போகிறப்ப தெரிஞ்சுக்க போகிற. வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்கினா என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாக இருக்கா? சரி. டெம்பரேச்சர் என்ன ஆகும்? மேலேருந்து கீழே வரப்பா, மேலேருந்து கீழே வர வெப்பம் அதிகமாகும். அதானே? கீழேருந்து மேலே போக டெம்பரேச்சர் வர என்ன அர்த்தம்? மேலேருந்து கீழே வர டெம்பரேச்சர் அதிகம், ரிவர்ஸ். அவ்வளோதான். அப்போ க்ளவுடு ஃபார்ம் ஆகுமா? மொட்டையாக இருக்கும், வெயில் மண்டையை புழக்கும். சரியா? வெப்பம் அதிகமாகிட்டே போதில்ல, அதோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதனால் இந்த ஏரியாவில் என்ன ஆகாது? க்ளவுடே ஃபார்ம் ஆகாது, வெயில் மண்டையை புழக்கும். மேலேருந்து வளிமண்டலம் கீழே இறங்குது இல்லையா, வர வர டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி கேப் அதிகமாகி ஈரப்பதெல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாகிடும். அப்போ மேலேருந்து கீழே இறங்கி அங்கே இருக்க கொஞ்சம் நஞ்சம் மழை பெஞ்சிருந்தாலும் என்ன பண்ணும்? அது உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய பாலைவனங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது, இங்கேயும் தான் இருக்கும். வெப்ப பாலைவனம் இருக்குல்ல, அதெல்லாம் இதை சுற்றின ஏரியா தான். இங்கே ஒரு பாலைவனம் இருக்குது, இங்கே ஒரு பாலைவனம் இருக்குது, இங்கே ஒரு பாலைவனம் இருக்குது, இங்கே ஒரு பாலைவனம் இருக்குது. எல்லாம் இடத்த பார்த்துக்காங்க பின்னாடி மேப்பில். இது சகாரா டெசர்ட் தெரியுமா? நம்ம இந்தியாவில் தார் பாலைவனம் இங்கே தான் இருக்குது. இந்த இமயமலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வட இந்திய சமவெளி பார்க்குறோம்ல, கங்கை யாரும் அங்கே ஓடாது. வட இந்தியா ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருந்திருக்கு. இமயமலை இருக்கிறதுனால தான் இந்த வளிமண்டலம் அதில் போய் பட்டு மழை பெஞ்சு அந்த ஆறு இந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே ஓடி வர்றதுன்னா வட இந்தியா செழிப்பாக இருக்குது. புரிஞ்சுதா? அதான் கங்கை சமவெளி. இல்லைன்னா ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். ராஜஸ்தான் பாலைவனம் இது ஃபுல்லாகவே பாலைவனம் தான். அங்கே ஃபுல்லாக அரேபியாலாம் இருக்கா, பாலைவனம் தானே. ஈராக்கு, ஈரான் எல்லாமே பாலைவனம் தான், எல்லாம் பாலைவனம். அப்படி கேட்கலாம், ஏன் துணை அயன மண்டலத்தில் மட்டும் பூமியில் வெப்ப பாலைவனம் இருக்குது, அங்கே மட்டும் இருக்குது? அதுதான் காரணம். வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்குது, மேலேருந்து கீழே இறங்க டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமானால் க்ளவுடு ஃபார்ம் ஆகுது, வெயில் சுளீர்னு அடிக்கும். கொஞ்சம் நஞ்சம் மழை பெஞ்சாலும் ஆறு ஓடும், மழை பெஞ்சு அந்த ஏரியாவெல்லாம் துபாய் கிபாயெல்லாம் 2 நாள் ஒரு 3ஆவது நாள் ஏன்னா வற்றி போயிடும், ஆறலாம் காணாமல் போயிடும். ஏன்னா அது ஈரப்பதமே இல்லைல்ல, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். இதெல்லாம் தான் ஓகேவா? அதெல்லாம் வராதவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதே இங்கே இந்த ஏரியாவில் மேலே ரைஸ் ஆகும், மழை கொட்டும், மேலே ரைஸ் ஆகும், மழை கொட்டும். ஃபுல்லாகவே டெய்லியும் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே சாயந்தரம் மழை கொட்டும். எங்கே? இந்த ஏரியாவில். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இவ்வளோலாம் இருக்கும், இது சாதாரண மொக்க விஷயம். அது எத்தனாவது புக்கில் இருக்குது? 8வது புக்கில் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம்.
அங்கே போய் என்ன பண்ணுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான், படித்து பாரு, புரியுதா, புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவான் மூளை, இது சரி தப்புன்னு சொல்லுவோம், சரியை போட்டுவா, அவ்வளோதான். மனப்படம் 3 வார்த்தையை தேவையே கிடையாது. திருக்குறள்லாம் போய் பாருங்கள், திருக்குறள்லாம் நம்ம கிளாஸில் முன்னாடி பார்த்தது திருக்குறளே வந்திருக்கு தானே, கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தால் போதும், அங்கே ஆன்சர். திருக்குறள் உட்காந்துலாம் மனப்படம் பண்ண வேணாம். ரைட், அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து அந்த வானிலை தெரியுது எங்கே, குறைந்த அழுத்த மண்டலம் மேகமூட்டத்தையும் காற்றையும் மழைப்பொழியும் உருவாக்குகிறது. அதிக அழுத்த மண்டலம் அமைதியான வானிலை தெரிகிறது. காற்றெல்லாம் அடிக்காது, சுற்றிலேருந்து வராது, ஏன்னா மேலே இருந்தானே கீழே இறங்குது. சம அழுத்த கோடு தெரியும், ஐசோபார் அன்றைக்கி தானே பார்த்தோம். சம அளவு காற்றழுத்தினை பரவலை காண பயன்படுகிறது. மனிதர்கள் சிறிய அளவு காற்றழுத்த வேறுபாட்டால் பொதுவாக பாதிக்கப்படுவதில்லை, ஆனால் சிறிய காற்றழுத்த வேறுபாடு மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு புவியின் காற்றமைப்பையும் புயல் காற்றையும் தீர்மானிக்குது. நம்ம தானே காற்றழுத்த மண்டலம் பெரிய அளவில் இருக்கும் பொழுது புயல் உருவாகிறது, இதெல்லாம் நடக்கும். வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள், உயரம், கடல் மட்டத்திலேருந்து மேலே போக என்ன ஆகுது, அழுத்தம் குறையும். வெப்பநிலை, வளிமண்டல வெப்பநிலை, வெப்பநிலையை பொறுத்து தான் என்ன ஆகும், அழுத்தம் மாறும். அதிக வெப்பநிலை இருந்துச்சுனாக்கா வளிமண்டல அழுத்தம் என்ன ஆகும், குறையும். பார்த்தோமா, அதான் சொல்கிறாங்க. காற்றோட சுழற்சி, உயர் அழுத்தத்திலேருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி காற்று நகரும். கரெக்டா, காற்று எப்படி வருது, வீசுது, உயர் அழுத்தத்திலேருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி வளிமண்டலம் நகரும். அதுக்கு பேர் தானே இது காற்று. உங்களுக்கு புரியாது, சும்மா கவனிங்க. அப்புறம் அவருக்கு எப்படி வீடியோ பார்க்கணுன்னு சொல்லி கொடுங்க. அஜய், ஜியாகிரபி லாஸ்ட். இது பூமியோட சுழற்சி. ஆமாவா, பூமியோட சுழற்சினால எங்கே தாழ் அழுத்தம் உருவாகுது, துணை துருவ பகுதியில் தாழ் அழுத்த மண்டலம் உருவாகுது. அதெல்லாம் புவியின் தற்சுழற்சி, அதான் அந்தவா, ரைட். அப்புறம் நீராவி மற்றும் வளிமண்டல புயல்கள். புயல் பார்த்தோம்ல, லோ ப்ரெஷர், நடுவில் சுற்றிலும் ஹை ப்ரெஷர், அதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அழுத்தத்தை தீர்மானிக்கிறாங்க. காற்றழுத்தத்தை அளவிடுதல், காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி, அது மூலயமா அளக்குறாங்க. அதுக்கு காற்றழுத்த வேறுபாடு இருக்குல்ல, இப்போ சேலத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை பதிவு செய்கிறதுக்கு ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னவா, காற்றழுத்த பதிவுத்தாள். அதுவே ரெக்கார்ட் பண்ணிடும் சேலத்தில் இப்போ எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் சேலத்தில் காற்றடிக்கும். லோ ப்ரெஷராக லோ ப்ரெஷர் வரும், வந்தது அப்படின்னா காற்றடிக்கும், காற்றடிச்சா மழை பெய்யணும் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. 100% ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது, 90 அந்த ரேஞ்சில் சொல்ல முடியும் பர்சன்டேஜ். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வட இந்தியாவில் வெள்ளம் போயிட்டுருக்குமே, இப்போ நியூஸில் பார்த்தீங்களா, வட இந்தியா வெள்ளம் போகுதா? போகும். நம்ம போன வாரமே கணிச்சிட்டோம்ல. ஆமாம், அது மாதிரி புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், அதே மாதிரி நீ டூர் போடுறதுலேருந்து எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். ஈரப்பதம், 2 ஈரப்பதம் பார்த்தோமா, ஒன்று என்னது வெறும் ஈரப்பதம், இன்னொன்று ரிலேட்டிவ் ஈரப்பதம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு காற்றில் உள்ள நீராவி தான் அது H2 மாலிகுல், அதான் நீராவி. ஈரப்பதம் இங்கிலீஷில் என்ன, ஹியூமிடிட்டி. இது வளிமண்டலத்தின் தொகுதியில் மொத்தம் 0லேருந்து 5% வரைக்கும் இருக்குது. அட்மாஸ்பியர் பார்த்தோம்ல, நைட்ரஜன் அந்த கேஸஸ் எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த கேஸ் இல்லாமல் H2 மாலிகுல் 0ல் சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம், 5% வரைக்கும். ஈரப்பதம் வளிமண்டலத்தின் ஒரு முக்கிய அம்சம். நம்ம தானே, இதான் காற்றோட சுழற்சிக்கு காரணம். சரி, நீர் சுழற்சி. ஈரப்பதத்தினால வெப்பநிலையின் அளவை பொறுத்தமைது. வெப்பம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். வெப்பம் குறைஞ்சதுன்னா ஈரப்பதம், அதனால்தான் துருவ பகுதியிலேருந்து வரக்கூடிய வளிமண்டலத்தில் ஈரப்பதம் இருக்காது. அங்கே வெப்பம் நல்ல நீர் ஆவி ஆகாது.
மழை பெய்யக்கூடிய ஏரியாவில் அதிக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். வெப்பம், அதே வெப்பமண்டலத்தில் பாருங்க போட்டுருக்கு பாருங்க. ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டத்திலேருந்து துருவம் நோக்கி போக போக குறையும். வெப்பம் எங்கே தான் அதிகமாக இருக்கும்? துருவ பகுதியா, பூமத்திய ரேகை பகுதி. வெப்பமும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அங்கே யார் அதிகமாக இருப்பா? வெப்பம் ஈரப்பதம் யாருக்கு ரொம்ப முக்கியம்? உயிரினங்களுக்கு. இது ஒரு கான்செப்ட். பூமியில் உயிரினங்கள் எங்கே அதிகமாக இருக்குனாக்கா பூமத்திய ரேகை பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். சரியா? வெப்பமும் ஈரப்பதமும் அங்கே தான் அதிகம். அதனால தான் பசுமை மாறா காடுகள் இருக்குல்ல பூமியில், இங்கே பாருங்க எல்லாம் ஒரு பெல்ட்டு. ஜாகிரபி புரிஞ்சிக்கிட்டா பெரிய விஷயம். ஆனால் ஜாகிரபி புரியுன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 நல்லா புரிஞ்சுன்னா ஜாகிரபி செம்மையாக புரியும். புரிஞ்சுக்கிட்டா உலகமே உங்கள் கையில். உலகமே உங்கள் கையிலன்னு மண்டகனை வந்து ஆடக்கூடாது. நம்மகிட்ட அப்படி தான் ஆயிடுவானுங்க. நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் வளர்த்துக்கிட்டானு பொறுமையாக இருப்பான், கற்றுக்குவான் நல்லா ஒபீடியண்ட்டாக இருந்து. அதுக்கப்புறம் அவனுக்கு தலைக்கண்ணை ஏறிட்டு வளர்ச்சி நின்று போயிடும். அதோட பொசுக்குன்னு விழுந்துருவான். ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேண்டியவன் சும்மா ஒரு குரூப் 2 அந்த ஆஃபீஸராக தான் இருப்பான். அந்த மாதிரி வந்துட்டால் கஷ்டம். சரி பாருங்கள், அமேசான் காடு இருக்கா? பசுமை மாறா காடு தான், இங்கே தான் இருக்குது. எதை ஒட்டி இருக்குது? பூமத்திய. இங்கே தான் பசுமை மாறா காடு. தெரியுதா? இங்கெல்லாம் பசுமை மாறா காடுகள் இங்கே தான் இருக்குது. அப்படியே அதை டச் பண்ணோம்னா நம்ம கேரளாவில் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் பசுமை மாறா. என்ன காரணம்? இதுதான், டெய்லி மழை பெய்யும். அடுத்தது இதெல்லாம் கான்செப்டில் கேட்கலாம், சூப்பராக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் அன்றைக்கே பார்த்தோமா? இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது. வளிமண்டலத்தை பார்க்குறோம், எவ்வளோ H2O மாலிகுல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இது ரெண்டும். வளிமண்டலத்தோட வெப்பநிலையில் எவ்வளோ ஈரப்பதம், அதோட கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பர்சன்டேஜ் போட்டோம்னா அதுதானே இது ஒப்பு ஈரப்பதம். இதான் பர்சன்டேஜில் போட்டிருப்பாங்க. இந்த ஒப்பு ஈரப்பதம் தான் என்னது? 100% வந்தால் டியூ பாயிண்ட். 100% அடைஞ்சால் தான் மழை பொழிவு நடக்கும். எக்ஸஸ் அவ்வளோ தான் கீழே கொட்டும். சரியா? அடுத்து சரி, இது சொல்கிறானுங்க சுய ஈரப்பதம். 1 கிலோகிராமில் 1 கிலோகிராம் வளிமண்டலம் பிடிக்கிறோம். இந்த இடத்துல உள்ள வாயு எடுக்கிறோம், அதில் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு சுய ஈரப்பதம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அல்லது தன் ஈரப்பதம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இவ்வளோ கிலோகிராம் வளிமண்டலத்தில் எவ்வளவு கிராம் நீராவி இருக்குதுன்னு பார்த்தா என்னது? அதுதான் சுய ஈரப்பதம். அதே எடையை வச்சு பார்க்காம கிலோகிராம்னா இந்த நிறையா? நிறை. எடை கூட கிடையாது, நிறை. இது கிலோகிராம்னா நிறை. வால்யூமில் எடுத்து பார்க்குறோம். 1 சதுர மீட்டர் அல்லது 1 சதுர கிடையாது, 1 கன மீட்டர் வளிமண்டலத்தை எடுக்கிறோம். அதில் எத்தனை H2O மாலிகுல் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னது? அதுதான் அப்சல்யூட். கன மீட்டர் போட்டிருக்கா? கன மீட்டர். ஒரு கன மீட்டர்னா அர்த்தம் 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம். அது மாதிரி ஒரு டப்பா அளவுக்கு இங்கே வளிமண்டலத்தை எடுக்கிறோம். அந்த வளிமண்டலத்தில் எவ்வளவு நீராவி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதானே இது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. 1 கிலோகிராம் வளிமண்டலத்தில் எடுத்து அதில் எத்தனை கிராம் நீராவி இருக்குதுன்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஒரு டப்பா நிறைய எடுக்கிறோம், நிறைய பார்க்கறது கிடையாது. அந்த டப்பாக்குள்ளே எவ்வளோ H2O மாலிகுல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? அப்சல்யூட். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவு இருக்கும். புரியுதா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்? அதோட மாலிகுல் கேஸுக்கு நடுவில் உள்ள கேப் அதிகமாகும். இப்படி இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் கேப் அதிகமாக போகும். அப்போ நிறைய H2O மாலிகுல் என்ன பண்ணும்? நடுவில் போய் உட்கார முடியும். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது அதோட கெப்பாசிட்டி அதிகமாகும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. டெம்பரேச்சர் குறைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி என்ன குறையும். சரியா? சரி, அந்த கெப்பாசிட்டிக்கும் ஆக்சுவலாக அதுக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 2% தான் என்னது? ஒப்பு ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதத்தை எதில் சொல்லுவாங்க? பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஈரப்பதத்தை அளத்தல்.
ஈரநிலைமானி, ஹைக்ரோமீட்டர். இங்கிலீஷ் எடுத்து படிங்க, புரியும். ஹைட்ரோனா என்ன அர்த்தம்? H2O மாலிகுல், தண்ணியை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஹைக்ரோமீட்டர் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அழகு பயன்படுது. ஸ்வன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் அப்படி அடிக்கிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்வன்சன் திரை, வறண்ட மற்றும் ஈரக்குமிழ். பாருங்கள், வெப்ப காற்று குளிர் காற்றை விட நீராவி அதிகமாக வச்சுருக்கோம். கரெக்டா? காற்றில் ஒப்பு ஈரப்பதம் 100% அடையும் பொழுது காற்று பூரித நிலையை அடையும். சேச்சுரேஷன் பாயிண்ட், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அதால் H2O பிடிச்சிக்க முடியாது. 100% தாண்டிடுச்சு, 1% 101 இருக்குது. அந்த ஒன்று தானே அவங்க மழையாக கொட்டும். இந்த பூரித நிலையில் வெப்பநிலை பனிப்புள்ளி நிலைக்கு சென்றுவிடும். பனிப்புள்ளி நிலைன்னா எதுன்னு பார்த்தோம்? டியூ பாயிண்ட்னு சொன்னோம்ல, டியூ பாயிண்ட், மவுண்டன் டியூ. டியூனா பனின்னு அர்த்தம். பனிப்புள்ளி. இந்த நீராவி மேலும் குளிர்வடைந்து நீர் சுருங்கி மேகங்கள் மற்றும் மலைக்கு வித்திடும். முன்னாடி பேசுனது திரும்ப சுருங்குது, டியூ பாயிண்ட் அடைஞ்சிருச்சு, திரும்ப கூலாகுது. அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ ஆகுது? 101%, அதில் 110 மாறுது. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள 10% தண்ணி என்ன ஆயிரும்? கீழே விழுந்துடும். எக்ஸ்ட்ரா 5% இருந்தாலும் கீழே விழுந்துடும். இதுதான் அங்கே எவ்வளோ மழைப்பொழிவு நடக்குதுன்னு தீர்மானிக்கிறது யார்? இந்த இவங்க தான். திடீர்னு 150% ஆயிடுச்சு, 50 கீழே கொட்டிடும். அதுக்கு பேர் தானே அது வெடிப்பு, க்ளவுட் பஸ்டிங், மேக வெடிப்பு. கேரளாவில் வந்துச்சா? திடீர்னு ஒரே இடத்துல 10% தான் மழை கொட்டணும். திடீர்னு சடனாக க்ளவுடு என்ன ஆயிடுச்சு? பயங்கரமாக ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகி எல்லாம் ஒரே இடத்துல கொட்டி தீர்த்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒன்றும் இல்லாத கதையெல்லாம் விடுவானுங்க இங்கே நம்மளும் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு பிடிக்காத அவங்க ஆட்சி செய்கிறான் அப்படின்ட்டு. இந்த நீராவி மேவும் குளிர்வடைந்து நீர் சுருங்கி மேகங்கள் மற்றும் மலைக்கு வித்துரும். நிறைய டைம் பேசிட்டேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தா இந்நேரம் கப்புன்னு அவ்வளோதான், திரும்ப படிக்கவே தேவையில்லை. ட்ரை பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கேட்பாங்களா, இவ்வளோ படிக்கணுமா அப்படிலாம் கேள்வி கேட்டால் மண்டையில் ஏறாது. ஒப்பு ஈரப்பதம் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். ஈரப்பதம், ஆமாம், கிளைமேட்டு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நிறைய நோய் பரவும். உப்பு ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? நோய் பரவும், மைக்ரோப்ஸ் நிறைய பரவும். இப்போ கூட பாருங்கள், ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால தான் காய்ச்சல் சளியெல்லாம் வருது எல்லாத்துக்கும். ஈரப்பதம் அதிகமானதான். வெப்பமும் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம் உடல் நலத்துக்கு தீங்கு. ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உடம்புல உள்ள ஈரப்பதெல்லாம் உறிஞ்சிரும், அங்கங்கே வெடிக்கும், பிரச்சனை வரும். அதனால தான் ஏசிலாம் இருக்கக்கூடாதும்பாங்க. ஏசி என்ன பண்ணும்? ஏசியோட வேலை தெரியுமா? ரூமில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்து வெளியில் விட்டுரும். அப்போ நம்ம உடம்புல உள்ள ஈரப்பதம் என்ன ஆகும்? அந்த அட்மாஸ்பியர் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த ரூமில். அப்போ கிட்னி பிரச்சனைலாம் வரும். ஏன்? அதை அப்புறம் பேசிக்குவோம். கட்டடங்கள், மின்சாதன பொருள் நிலைத்தன்மையெல்லாம் பாதிக்கும். கேரளாலாம் ஈரப்பதம் அதிகம், அதனால தான் அங்கே வேறு மாதிரி பில்டிங் கட்டுவாங்க. பில்டிங்லாம் ஊறிடும். அதை என்ன பண்ணுவான்? மேலே ஓடு போட்டுக்குவாங்க. நீ எவ்வளோதான் நீ பில்டிங் கட்டினாலும், தார்ஸ் போட்டு 4 மாடி கட்டினாலும் மேலே ஓடு போட்டுருவான். அதுக்கு தான் அங்கே ஓடு. நம்ம ஊருக்கு தேவையில்லை. ஆனால் அங்கே 3-4 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், டெய்லியும் பெய்யும். அப்போ என்ன ஆயிரும்? ஊறி பில்டிங்லாம் டேமேஜ் ஆகிரும். அதான் சொல்கிறாங்க. அப்போ நீ வீடு ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், வானிலை காலநிலை அதான் என்ன பண்ணுது? நம்மளோட பொருளாதார, உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அவர் தான். அதை தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளும். புக்கில் இருக்குது, ஏட்டு சுரக்காய் கறிக்குறதான்னு போய் சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஏன்னா கேள்வி கேட்போம்ல, அதனால் கறிக்கு உதவும். கறிக்கு உதவுற மாதிரி தான் நான் லைஃப் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில் உள்ளதான் எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? நீ சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். சிந்திக்க ஆரம்பித்தா எது பொய் எது உண்மைன்னு கண்டுபிடிச்சிருவேன்.
சரியா? இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி தரும்பொழுது ஈகோலாம் வரும். இருந்தாலும் என்ன இதெல்லாம் பேசுகிறான் அது நீ நம்பிக்கிட்டு இருக்க, அந்த பொய்யை வந்துட்டு நீ உண்மையை நம்பிக்கிட்டு இருக்க, அது இந்த உண்மை போய் என்ன பண்ணுவது, நறுக்குன்னு குத்தும். அப்படியே உடனே என் மேலே கடுப்பாவீங்க. ஆமாவா? நல்லவனை திருடனாக மாற்றி வச்சுருக்கானுங்க, திருடனை நல்லவனாக மாற்றி வச்சுருக்கிறானுங்க அரசியலில். அப்புறம் கடவுள் எதுவுமே தெரியாதுன்னா கடவுள் மேலே பழிய போட்டுறது. ஆமாம் தானே? அப்புறம் பேய் எல்லாத்துக்கும் அடி விழுந்துருக்கும். ஆமாம் தானே? ஏன்னா இந்த துபாகூர் சமூகம் உண்மையை வந்து நமக்கு போதிக்கல, அதான் பிரச்சனை. இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்குது. இதை புரிஞ்சு படிச்சிருந்தா உடனே மாறி இருக்கும் சமூகமே. வேணுன்னே அவனுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டான், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் மேலேயே உட்காந்துருக்க முடியாது. எல்லோரும் சமன்ட்டு வருவீங்கல்ல, அதுக்காக அவனுக்கு பண்ண பிளானு. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று, அவனுக்கும் மண்டையில் அறிவில்லை, அவன் முட்டா பயிலுக்கு தானே. அவனுங்களும் பேருக்கு நான் தான் அறிவாளின்னு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? 1.5%. அப்போ அவளுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி அப்படிம்பா வா. அட மூதேவி. யார் அந்த பிள்ளை? யார்? ஆமாம், அந்த ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு. ஆமாம், அதெல்லாம் படிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் யூடியூப்பில் ஏன்னா உண்மை பேசுகிறான் பொய் பேசுகிறானே தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஏதோ பேசுகிறான், டிவியில் வந்துருச்சுடா நம்பிடுவோம். காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றின் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனின் அளவும் குறைகிறது. அப்படி கிடையாது, இது ஒரு ஃபிசிக்ஸு கான்செப்ட். இங்கே என்ன நார்மலாக இந்த வளிமண்டல அழுத்தம் இருந்தால் தான் நம்ம இது மருந்தும்போது பார்த்துருப்போம், பயாலஜி பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம். என்னையா ஃபிசிக்ஸுன்ற பயாலஜி எல்லாம் சேர்ந்தது தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு சேர்ந்தது தான் அது பயாலஜி. நம்ம லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருப்போம் பயாலஜி பார்க்குறப்ப. ஆமாவா? வளிமண்டல அழுத்தம் அதுவாக உள்ளே போய் பூந்துக்கும். இது வந்து ஒரு பை லங்ஸு. இவ்வளோ வளிமண்டல அழுத்தம் தான் டபக்குன்னு உள்ளே பூந்துடும். அப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம லங்ஸு வால்யூம் குறையும். லங்ஸோட வால்யூம் என்ன குறையாத சுருங்கும். அப்போ உள்ள அழுத்தமாகி வளிமண்டல அழுத்தம் கம்மியாக, வளிமண்டல அழுத்தத்தோட லங்ஸில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் உங்கள் கேஸு அங்கேருந்து வெளியில் வரும், திரும்ப நார்மல் சைஸுக்கு வரும். அப்போது வளிமண்டல அழுத்தத்தோடு இங்கே வந்து அழுத்தம் கம்மியாக இருக்கும். டபக்குன்னா வளிமண்டல காற்று உள்ளே போகும், டபக்குன்னு உள்ளே போகும். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு லங்ஸில் உள்ள ப்ரெஷர், வளிமண்டலத்தோட லங்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுனாக்கா லங்ஸ்லேருந்து காற்று வெளியில் போகும். சரியா? வளிமண்டலத்தோட லங்ஸில் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் அங்கேருந்து உள்ளே வரும். இதுதான் ஃபிசிக்ஸ். அப்போ லங்ஸ் சுருங்குச்சுனாக்கா வால்யூம் குறையும். அப்போது லங்ஸுக்குள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும், காற்று வெளியில் வரும். லங்ஸ் விரியும் பொழுது வால்யூம் அதிகமாகதா, ப்ரெஷர் குறையும். வளிமண்டலத்தோடு அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ வளிமண்டலத்துன்னு காற்று உள்ளே போகும். இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தேன், ஃபிசிக்கல் ப்ராசஸா கெமிக்கல் ப்ராசஸா? ஃபிசிக்கல் ப்ராசஸ். நுரையீரலில் நம்ம சுவாசிக்கிறது என்ன ப்ராசஸ்ஸு? ஃபிசிக்கல் ப்ராசஸ். கெமிக்கல் ப்ராசஸ் எங்கே நடக்கும்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும், அதான் கெமிக்கல் ப்ராசஸ். ஆக்சிஜன் என்னவா மாறும்? கார்பன் டை ஆக்சைடாக மாறும். கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, எப்போ வேணாலும் கேட்பாங்க. சரி, இப்போ கடல் மட்டத்தில் உயரமான இடத்துக்கு போகிறாங்கல்ல, இப்போ கூட ஒரு பொண்ணு எங்கே போய் ஏறிச்சு, இமயமலையே அங்கேயே ஏறிச்சு. அது அதிக கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. நம்ம ஊருக்கார பிள்ளை தமிழ் செல்வி, ஏதோ ஒரு பேர், கலைச்செல்வியா, முதல் பெண், இந்திய பெண் 7 உயரமான சிகரங்களை ஏறி இருக்கா. ரெக்கார்டு இல்லை, பெண்ணு போய் ஏறி இருக்கா, சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் பெண்ணு வெளியே போகக்கூடாதுல்ல, அதுவும் நம்ம ஊரில் வீட்டில் அடிமையாக கிடக்கணும் புருஷனுக்கு. அப்படியே தான் நம்ம அப்பா அம்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. சமையல் பண்ணு, வீட்டை கூப்பிட்டு பாத்திரங்கள், பையனை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. இப்போ மாறிட்டு வருதா? இந்த பிள்ளைங்க எந்த வேலையும் சொல்லி தர மாட்டாங்கிறான், அந்த பையனையும் சொல்லி தரதில்லை. கேட்டால் படிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிறான் பையன், ஐயோ வேலை செய்யக்கூடாது, 2 உதவாக்கரையாக போயிடும். என்ன சார் திட்டுறீங்க? உண்மை தான் அது. நம்ம வேலையை நம்ம கற்றுக்கணும், சின்னதுலேருந்து கற்றுக்கணும்.
துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து கற்றுக்கணும். நமக்கு தானே செய்கிறோம் வேலை. எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே கற்றுக்கணும். அது மாதிரி அங்கே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அதுவும் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். சுவிட்சர்லாந்துலாம் 14 வயசில் அம்மா அப்பாவை விட்டு துரத்தி விட்ருவாங்க. ஓடிடு, வயசுக்கு வந்துட்டல நீ பெரிய ஆள் ஆகிட்டல அப்படின்னு துரத்தி விட்ருவாங்க. அதுக்கு மேலே 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்படின்னாக்கா 4 பேர் இருக்காங்க. 4 பேர்னாக்கா 400 ரூபா செலவாகுனா நீ 100 ரூபா சம்பாரிச்சிட்டு வரணும். அப்போ தான் உன்னை வீட்டில் வச்சுக்குவாங்க, எல்லாம் துரத்தி விட்ருவாங்க. இங்கே தான் என்ன பண்ணுறோம், பையன் பாவம் பிள்ளை பாவம் படிக்குன்னு 30 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் ஒரு சிலர் படிச்சுட்டே சுற்றுறான். அது வரைக்கும் எல்லா செலவும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒன்றுவான் எந்த கஷ்டம் தெரியாது, உதவ குறையாக தான் போவான். அதனால தான் அவன் வளர்ச்சி அடைஞ்ச நாடு. சரியா? நீங்களும் மாறுங்க. இருந்தீங்க ஆக்சிஜன் அளவும் குறைஞ்சி போயிடும். அதனால தான் உயரமான இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, சிலிண்டர் எடுத்துகிட்டு போகணும். ஆக்சிஜன் இருக்கும், பட் வளிமண்டலம் மேலே போகப்போனா வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சி போயிடும். அப்போ என்ன ஆகுது ஒழுங்கா இந்த ப்ராசஸ், இந்த வளிமண்டல அழுத்தத்தில் பழகிருச்சு நம்ம லங்ஸு. அங்கே போகணுன்னு ரொம்ப உயரமான இடத்துல போனீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சிரும். அப்போ உள்ளே போகாது, மூச்சு திணறல் ஏற்படும். புரிஞ்சுதா? அதுக்கு தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐஏஎஸ் கொஸ்டின் இது, இந்த பேராவிலேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. மொக்க கொஸ்டின் இதெல்லாம் இப்படி தான் கேட்பானுங்க. புரிஞ்சிருந்தால் மொக்க, இல்லைன்னா என்ன ஆகும்? ஆமாம். மிக உயரமான இடங்கள் காற்றில் ஆக்சிஜன் அளவும் கம்மியாக இருக்குது. அதை தான் அப்படி சொல்கிறான். அழுத்தம் மிகவும் குறைவாக உள்ளது. அங்கு இறக்கக்கூடும், இறந்து போயிடுவாங்க ஆக்சிஜன் பற்ற. மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிறுநீர் ஏறும் பொழுது ஆக்சிஜனை உருளையே சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்தி கொள்வார்கள். அந்த மாதிரி உயரத்துக்கு போகிற மாதிரி இங்கே பழக்கப்படுத்திக்கணும். சரியா? அழுத்தம் அதிகமான இடங்களில் அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படும். இந்த ப்ராசஸ் நடக்காது. லங்ஸ் உள்ளே போகாது, லங்ஸுக்குள்ளே வளிமண்டலம் உள்ளே போகாது. அங்கே பழகிருச்சு, இங்கே உள்ள ப்ரெஷருக்கு பழகிருச்சு. அப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துடுவாங்க. அதேமாதிரி விமானம் மேலே போதா, அங்கே செயற்கையான ப்ரெஷரை உண்டு பண்ணிடுவாங்க உள்ளே மேலே போக போக. அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின்லாம் இருக்கும். ஏசி போட்டுருவான், உள்ள ப்ரெஷர். ஆனால் மேலே 4000 மீட்டர் ஹைட்லலாம் பறக்கும், கடல் மட்டத்திலேருந்து. காற்றுனா என்ன? உயர் அழுத்தத்துலேருந்து தாழ் அழுத்தம் நோக்கி போகும். கிடைமட்டமாக நகரும் வாய்க்கு தானே அது காற்று. வளிமண்டலம். ஆனால் வளிமண்டலத்தை காற்றுன்னு தப்பாக யூஸ் பண்ணுறோம். எல்லாம் தப்பாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா புரிஞ்சு படிக்கலை. நம்ம தப்பு இல்லை, இந்த சமூகம் என்டையர் சமூகமே அப்படி தான் இருக்குது. நீங்கள் போய் சொல்லுங்கள் பாப்பா, வானிலை கிளைமேட்டுன்னு சொல்லுவான். கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குல்ல, டெய்லி கிளைமேட் இல்லடா வெதர்னு சொன்னால் உன்னை பார்ப்பான் மறைப்பான். பெரிய ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிற போடான்ருவான், ஏற்றுக்க மாட்டான் நல்ல விஷயத்த. அந்த மாதிரி ஒரு துபாகூர் சமூகம் அது. என்ன பண்ணுறது? தப்பாக யூஸ் பண்ணுறோம். வளிமண்டலம் வேறு, காற்று வேறு. வளிமண்டல இயக்கத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தானே அது காற்று. ஓகேவா? ரைட். செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம். செங்குத்தா இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். வெர்டிக்கல் மூமெண்ட், ஏர் கரண்ட். மேலே ரைஸ் ஆகுதுல்ல, அது பேர் ஏர் கரண்ட். இப்படி ஹரிசாண்டலாக மூவ் ஆனால் அதுக்கு பேர் தானே அது விண்டு. காற்று எப்பொழுதும் உயர் அழுத்த பகுதியிலேருந்து தாழ் அழுத்த பகுதியை நோக்கி வீசும். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். சுழல் காற்று மற்றும் கடுங்காற்று உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. நம்ம பயங்கரமாக காற்றடிக்கிறதுல ஃபீல் பண்ணலாம், காற்றை பார்க்க முடியாது. வளிமண்டலம் கேஸ் எதாலும் அனுச்சு, ஆட்டம்னாலும் அனுச்சு. ஆட்டம் தான் பார்த்தாலும் எவ்வளோ சின்னதுன்னு காலையில் 400 மீட்டரில் தான் சொல்லுவாங்க. ஒரு தலைமுடியில் எத்தனை 1000 ஆட்டம் சேர்ந்தது தான் அந்த தலைமுடியோட ஒரு பாயிண்ட்டு, திக்னஸ்ஸு. காற்று எந்த திசையிலேருந்து வீசுகிறதோ அதே பெயரில் அழைக்கப்படுது. ஆமாவா? அந்த இடத்துக்கு எந்த திசையிலேருந்து வருது. கடல் காற்று எங்கேருந்து வீசும்? கடல்லேருந்து எங்கே வீசும்? நிலத்தை நோக்கி வீசும். எப்போ? பகல்லையே இரவுலையா? பகலில். இரவில் நிலக்காற்று. கேள்வி எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தென்மேற்கு காற்று, வடகிழக்கு பருவ காற்று, இதெல்லாம்.
3 பெரும் வகையிலாக பிரிக்கின்றன. காற்றின் அமைப்பா என்னென்ன காற்று? கோள் காற்று, ஆமாவா? நிரந்தர காற்று எங்கேருந்து எங்கே வீசும்? உயர் அழுத்தங்கள்லேருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி. எடுத்துக்காட்டு, துணை ஆயின உயர் அழுத்தத்துலேருந்து பூமத்திரை தாழ் அழுத்தத்தை நோக்கி வருஷம் ஃபுல்லாக வீசிக்கிட்டே இருக்கு. அந்த காற்றுக்கு இன்னொரு பேர் என்ன? வியாபார காற்று. கேள்வி கேட்பான், பார்த்துக்கோங்க 9th. அடுத்து சீசனல் விண்டு. சீசனல் விண்டுக்கு எடுத்துக்காட்டு எது? இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று காலம் என்ன? கேள்வி கேட்பான், பார்த்துக்கோங்க. மே எண்டு அல்லது ஜூன் ஃபஸ்ட் வீக், 4 மாதம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 4 மாதத்துக்கு வீசும். அப்போ தான் அந்த மேகலாம் வருதா? கவனித்து பார்த்தீங்களா எந்த திசையிலேருந்து வருதுன்னு? தென்மேற்குலேருந்து தான் வரும். அதேமாதிரி விடிய காலையில் மேகம் இருக்கா? இருக்காது. வெயில் அடிக்க அடிக்க தான் மேகம் வரும். வெயில் அடிக்க அடிக்க தானே வரும், தாழ் அழுத்தம் உருவாகும். ஸோ உயர் அழுத்தத்துலேருந்து மேகம் போகும். கவனித்து பாருங்கள், எல்லாமே சுற்றியில் நடக்கிறது. தலைக்காற்று, பிரதேச காற்றுகள். லோக்கல் விண்டெல்லாம் பார்த்தோம்ல, அது கடல் காற்று, நிலக்காற்றுமே லோக்கல் விண்டு தான். காலையில் சாயந்தரம் மாறி மாறி வீசுதா, அந்த மாதிரி வருது. காலநிலை வரைபடத்தின் தொகுப்பை அல் பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணியிடம் காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். அல் பலாகி யார்கிட்ட சேகரிச்சிருக்காரு? பயணினா வியாபாரிகள், அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்பார். ஏன் சார்? பார்த்துருப்போம், இந்த அரேபியா அங்கே இருக்குது. இவன் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற பொருள் அப்படியே அங்கே யூரோப்பில் தான் விற்பான். யூரோப்புக்கு, ஆப்பிரிக்காவுக்குலாம் போகும். அவன் அங்கேருந்து வாங்கிட்டு வர பொருள்லாம் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பான். நம்மக்கிட்ட இருந்து இந்த பக்கம் போகும். தமிழ் சமூகம் பார்த்தோம்ல, வியாபாரிகளாக உயர்ந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு. கோள் காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரே திசையில். ட்ரேடு என்னது? பிளானிட்டரி விண்ட்ஸ் இங்கிலீஷில். ஒரே திசையை நோக்கி. நிலையான காற்றுகள் ப்ரிவைலிங் விண்ட். வியாபார காற்று, மேலை காற்று, மேற்கத்திய காற்று. மேற்கத்திய காற்று எங்கேருந்து எங்கே வீசும்? இதுக்குள்ளே வீசினா வியாபார காற்று, இங்கேருந்து இங்கே வீசினா மேற்கத்திய காற்று. இங்கேயும் ஓகேவா? இங்கேயும் ஞாபகம் இருக்கா? அடுத்தது துருவ காற்று, துருவத்துலேருந்து வீசுறது. கீழே காற்று, துருவ கீழே காற்று இந்த திசையில் வரும். ஏன் இப்படி வருது? கோரியாலிஸ் ஃபோர்ஸு, பெரல்ஸ்லாம் அப்படி என்ன ஆகுது? வட அரைக்கோளத்தில் பூமியோட சுழற்சியின் காரணமாக நேராக செல்லக்கூடிய காற்று எந்த பக்கம் போகும்? வலதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகும். தென் அரைக்கோளத்தில் இப்படி போகக்கூடியது இடதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு இருக்கா? அப்பப்போ ரீகால் பண்ணிக்கணும். அது படிக்கும் பொழுது எடுத்து பார்த்தா போதும். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். வார்த்தையை மனப்பாடமே பண்ணக்கூடாது. வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த சென்டென்ஸ் முழுவதுக்கு என்ன அர்த்தம், அவ்வளோதான். அதுதான் படிப்பு. அது புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, குட், முடிஞ்சிச்சு. அப்புறம் நீ புரிஞ்சதை வச்சு அடுத்தவன் கேட்டானாக்கா அந்த வார்த்தைகளை கோர்த்து சொல்லணும். நான் அப்படி தான் சொல்கிறேன், எதாவது படிக்கிறேன், படிக்கவே மாட்டேன். வார்த்தையை புரிஞ்சு வச்சுருப்போம். இந்த வார்த்தைக்கு இது சொல்ல வரணும், கான்செப்ட் தெரியும், கதையாக இதுக்கு என்ன வார்த்தை வரும், அந்த வார்த்தையில் பொருள் இருக்கும், அந்த வார்த்தையை தூக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதுதான் ஒரிஜினல் படிப்பு. வார்த்தையை மொட்டையாக அதுக்கு அர்த்தமே தெரியாது மனப்பாடம் பண்ணால் அது படிப்பே, அது நொடிப்பு, மோசமானது. அதை விட ஒன்றுமே கிடையாது. உங்கள் நேரம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, மூளை சிந்தனை எல்லாம் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டால் கூட பரவாயில்ல, அரை குறையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் தானே? காலேஜ் போயிட்டேன்டா அறிவாளின்னு நினச்சிக்கிறோம். மண்டையில் ஒன்றுமே இருக்காது. கேட்டால் அது அப்போ படித்தேன், அட போ பாட்டி, நான் இங்கிலீஷில் படித்தேன் பாட்டி, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாமரன் கேட்டானா அவனுக்கு புரியிற மாதிரி சொல்ல தெரியணும். வள்ளுவன் நான் தான் சொல்கிறான், அவன் தான் அறிவாளி. ஒரு குறளில், அந்த குறளை பார்ப்போம். அடுத்து துருவ காற்று, பருவகால காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும். சொல்கிறேன், தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று ஏன்னு வீசுதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அது
இக்காற்றுகள் கோடை காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும். ஆமாவா? எங்கேருந்து வீசுது? இதெல்லாமே பசிபிக் எல்லாமா இங்கேருந்து இப்படி வீசுது. குளிர் காலத்தில் இங்கே இதெல்லாம் குளிராயிரும், பயங்கர சில்லுன்னு ஆயிரும். இங்கேருந்து திரும்ப கடலுக்கு வீசும், வந்த இடத்துக்கே போயிடும். அதை வடகிழக்கு பருவக்காற்று. குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். அதான் வட இந்தியாலாம் பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் டிசம்பர்லாம் குளிர். நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் எனக்கு இந்த நாலேஜ் இல்லை. காலேஜ் படிக்கிறப்ப செகண்ட் இயர் என்சிசிக்காக போயிருந்தேன். ரிபப்ளிக் டே பரேட் இருக்குல்ல, சொல்லியிருப்பேன். அதில் நடந்தேன். டெல்லியில் பார்த்தீங்களா, குடியரசு தின அணிவகுப்பு நடக்கும் பாருங்கள். பனி மூட்டமாக இருக்கும். அப்போ ஃப்ளைட்லாம் தெரியாது. குளிர்னாங்க. நான் அப்போ தண்ணியும் வெப்பமும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டேன். அது வேறு இது வேறு. அப்போ போய் அங்கேருந்து காற்று எங்கே வீசும்? நிலப்பகுதிக்கு வீசும். குளிர் வேறையா, ஈரப்பதம் இருக்காது. நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு போனவொடனே டிசம்பர் மாதம் தான் கூட்டிகிட்டு போவானுங்க அங்கே தான். அப்போ தான் ஜனவரி 26 நடக்கும். போனவுடனே வெயிலே இல்லை, பயங்கர பனி. நாங்கள் ஃபஸ்ட் நாள் ட்ரெயின் போகிறப்பயே 5 மணி நேரம் லேட்டாக தான் போனோம். ஏன்னா தெரியல, ஸ்லோவாக தான் போனோம். சரி துணியெல்லாம் காயாது அப்படின்னு நினச்சிட்டு துணியை போய் காய போடுறேன். 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தா துணியெல்லாம் காஞ்சிருச்சு. எனக்கு தலை சுற்றுது. என்னடா அது இவ்வளோ பனியாக இருக்குது, துணியெல்லாம் காஞ்சிருது அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் நான் இதுக்காக படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ஈரப்பதம் வேறு, அப்போ வேறு. அங்கே பனியா குளிர்காலம், ஸோ ஈரப்பதம் இருக்காது. ஸோ சீக்கிரம் காஞ்சிருது துணியெல்லாம். அந்த மாதிரி. எதுக்கு அங்கே போனோம்? அங்கே இருந்து குளிர் காலத்தில் அங்கே குளிராயிருதா, லோ ப்ரெஷர், சாரி ஹை ப்ரெஷர். அங்கேருந்து காற்று எங்கே வீசும்? கடல் நோக்கி வீசும். அப்போ ட்ரை ஆகிரும். அந்த எங்கள் நிலப்பகுதியில் உள்ள வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதெல்லாம் எங்கே ஓடியாந்துடும்? கடலுக்கு ஓடி வந்துடும். ட்ரை ஆகிடும். அங்கே கடல் நோக்கி குளிர் காலத்தில் நிலத்திலேருந்து கடலை நோக்கி, அதே கோடை காலத்தில் கடல்லேருந்து நிலத்தை நோக்கி வீசும். ஏன்னா நிலம் வந்து என்ன ஆயிடுச்சு, வெப்பம் அதிகமாகி வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகிடும், லோ ப்ரெஷர். அப்போ கடல்லேருந்து என்ன ஆகும்? கடலில் ஹை ப்ரெஷர். அந்த பகல் இரவு நடக்குதில்ல, அதே கதை. இங்கேருந்து காற்று அங்கே வீசுது. பார்ப்போம், திரும்ப சொல்கிறேன். அதேமாதிரி தலைக்காற்று, பிரதேச காற்றுகள் என்பது ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சிறிய பகுதியில் வீசும். சரியா? தலைக்காற்று இது ஒரு தலைக்காற்று தான். நிலக்காற்று, கடல் காற்று பகல் இரவு மாற்றி மாற்றி வீசும், அல்லது வருஷத்தில் ஒரு 2-3 நாள் மட்டும் வீசும். பார்த்தோமா? நார்வெஸ்டர். வட இந்தியாவில் வீசக்கூடிய தலைக்காற்று என்னென்னு பார்த்தோம், மே மாதம் லூ அப்படின்றது. மே மாதம் அடிச்சிருக்கும். இந்த தடவை புயல் காற்றுல மாட்டி இத்தனை பேர் சத்தானு வரும் பாருங்க. மே மாதம் வீசியிருக்கும். லூ, கால் பைசாக்கி அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம். அடுத்து பிரேசிலின் பெரும்பகுதி காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. பிரேசிலின் பெரும்பகுதி. ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ, என்னது ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா ஆகிய பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதி. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். குழு கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் முன்னாடியே. பூமத்திய ரேகை பகுதி வெப்பம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அது பூமத்திய ரேகை பகுதி. எங்கே? காங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா மேலே ரைஸ் ஆகும். இந்த பிரேசில், இது இந்த காங்கோ, இதெல்லாம் ஜாவா, சுமத்ரா, மலேசியா, அதெல்லாம் இங்கே பூமத்திய ரேகை பகுதி. குறைந்த காற்று தான் வீசும். சரியா? ரைட். பியோபோர்டு அளவை என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. வின் வேன்னு பார்த்துருப்போம் போனதில். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? பியோபோர்டு. ரெண்டு சேர்ந்துருக்கு. இது காற்று எந்த திசையிலேருந்து வீசுதுன்னு சொல்லும். இது வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றுது, அதை வச்சு என்ன காற்றோட வேகத்தை கண்டுபிடிக்கும்.
1805 ராபர்ட் ராயல் கடற்படை அதிகாரியான பிரான்சிஸ் பியோபோர்ட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஏன் கடற்படை உருவாக்கினாங்க? ராயல்னாக்கா பிரிட்டிஷ்காரன் தான் அர்த்தம். 1805 அப்போல்லாம் என்ன கிடையாது, எந்திரம் கிடையாது. அப்புறம் தான் எந்திரம் வரும். அது வரைக்கும் பாய்மரப்படகு தான். காற்றை வச்சு தான் என்ன பண்ணணும், கப்பலை இயக்கணும். ஹிஸ்ட்ரியிலையும் பார்த்துருப்போம். அதனால் காற்றோட வேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கருவியை அப்போ அவர் பண்ணிப்பார். பியோபோர்டா அவர் உருவாக்கியிருக்கார். HMS பீகால் அவர்களால் அதிகாரபூர்வமாக பயன்படுத்தப்பட்டோமா பீகால். அது ஒரு ஃபேக்ட், அதை விட்டுருங்க. காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடல். காற்று மானி வின் வேன், சரியா? காற்று திசை காட்டி 2 கருவி பண்ணியிருக்காங்க. இது திசை காட்டி, இது வேக காட்டி. அனிமோமீட்டர் என்ற கருவி பயன்படுது. இது போய் அங்கே கீழே லிங்க் ஆகிருக்குது. வேகமாக சுற்றுதில்ல, கீழே போய் லிங்க் ஆகிருக்கு. அனிமோமீட்டர் அதுதான் எவ்வளோ காற்று இந்த முள் காட்டுதில்ல, பைக்கெலாம் இருக்குல்ல, ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, அது மாதிரி அனிமோமீட்டர். அது மாதிரி லின்ட்ரோஸ் என்பது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நிலவரப்படத்தில் உருக்கும் ஒரு படம். கீழே வலைப்படத்தில் அது ரெக்கார்ட் ஆகிட்டே வருமா. என்னது லின்ட்ரோஸ் அப்படிங்கிறது? காற்றோட திசை, வீசும் காலம், எந்த டைமில் வீசுது அப்படின்னு, எவ்வளோ காலத்துக்கு வீசும், அந்த மாதிரி. அடுத்து மீட்ரோகிராஃப் ட்ரிபிள் ரிஜிஸ்டர் என்ற கருவி காற்றின் திசை, வேகம், சரியா, சூரிய வெளிச்சம், மழை, இது எல்லாத்தையும் ட்ரிபிள் ரெஜிஸ்டர் ஆகும். ட்ரிபிள்னால் 3. காற்றோட திசை, வேகம் 1, சூரிய வெளிச்சம் 2, மழை பொழிவு 3 ரெக்கார்டு பண்ணுறது. எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். யாரும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண வேணாம். நடக்குது. ஆன்சர் சொல்லிட்டீங்களா? புவியின் வளிமண்டலம் டேஷ் நைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆக்சிஜன் அளவே கொண்டுள்ளது. சரி, 3வது அதிகமான வாயு அது ஆர்கான். 4வது தான் இது முக்கியமானது. கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா உயிரினங்களே இல்லை. சார் ஆக்சிஜன் தான் சார். ஆக்சிஜன்லாம் அப்புறம் 2வது ப்ராசஸ். கார்போஹைட்ரேட் உருவானதான் என்ன ஆகும், அதுலேருந்து நமக்கு ஹீட்டு கிடைக்கும். சரியா? கார்போஹைட்ரேட் எங்கேருந்து கிடைக்குது? தண்ணி H2O மாலிகுலு. கார்பன் டை ஆக்சைட்லேருந்து என்னது, கார்பன் எடுத்துக்கும். அதான் ஃபஸ்ட்டு உயிரினங்களுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதுதான். டேஷ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். காலநிலை வானிலையோட 35 வருஷத்தோட சராசரி. ஒரு பகுதினா ஒரு லேண்டு. சேலமா வெப்ப காலநிலை, இருக்காடா குளிர் காலநிலை. புவி பெறும் வெப்ப ஆற்றல் வெப்பந்தான். எங்கேருந்து பெறுது? சூரியன். தரை ஹீட் ஆகும். தரை வெளியேறதை யார் எடுத்துக்குவா? வளிமண்டலம் எடுத்துக்கும். சரியா? வளிமண்டலம் எதனால் அதிகமாக வெப்பமடையுது? புவி கதிர்வீச்சு, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். சம அளவு என்னது? சம மலையளவு கோடு. தாய்மொழியில் போட்டால் புரிஞ்சிடும். என்னது அதுக்கு பேர்? ஹைக்ரோ சம்திங் ஏதோ வரணும். ஐசோ ஹை சம்திங். ஐசோனா ஒரே மாதிரி. ஈரப்பதத்தை அளக்க பயன்படுது. ஈரநிலை மானி. இதான் ஹைட்ரோமீட்டரா? ஹைட்ரோமீட்டர். ஆமாம். டேஷ் என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது. வானிலை. நீண்ட காலத்தில் உள்ளது நீண்ட காலத்தின் சராசரி காலநிலை. வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு. வானிலை, காலநிலை, கிளைமேட்டாலஜி, மீட்ராலஜி, வானிலையியல், மீட்ராலஜி. புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம். பள்ளத்தாக்கு, டெத் வேலி, கலிஃபோர்னியா, அமெரிக்கா. டெத் வேலி போய் எடுத்துப்பார்.
காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம். கொள்ளளவுனா கெப்பாசிட்டி. என்னது? ரிலேட்டிவ், ஒப்பு ஈரப்பதம். அந்த ரிலேட்டிவிட்டி, ஒப்பு ஈரப்பதம். அனிமா மீட்டர், காற்றுமானி மூலம் டேஸ் மற்றும் டிராஸ், வேகம் மற்றும் திசை. வேகம் மற்றும் திசை. சம அளவில் வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு. வெப்பநிலை ஐசோ தெர்மு. ஐசோ தெர்ம். ஐசோனா சம, தெர்ம்னா ஹீட்டு. காலநிலை நீண்ட நாளைய மாற்றங்கள். ஐசோ நீஃப். ஐசோ நீஃப். அது சமாள ஒன்று தான் கொடுத்துருக்குறான், முடிச்சு போட்டுற வேண்டியதான். ஈரநிலை மானி. ரேடார். ரேடாரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ரேடார்னா வேற எங்கே யூஸ் ஆகும்? குறைந்த அழுத்தம். 5. ரேடாரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? ஃப்ளைட் இதெல்லாம் இருக்குல்ல, அது கப்பல், நீர்மூழ்கி கப்பல், அது இந்த விஷயத்துக்கெல்லாம் ரேடார். புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும். கரெக்டா? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்ல, எல்லாமே கலவையாக தான் கிடைக்கும் இந்த பூமியில். அதை வந்து பிரித்து எடுத்துக்கணும். வானிலை பற்றிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தாங்கன்னா இது ஜாகுறைவு ஒன்றுமே கிடையாது. வானிலை பற்றிய அறிவியல் பிரிவு இருக்குது. காலநிலை, மெட்ராலஜி, காலநிலையியல், வானிலையியல். சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதியை இணைக்கும் கோட்டிட்டு சம சூரிய வெளிச்ச கோடு. கரெக்டா? ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அனிராய்டு அழுத்தமானி. அப்படியா? இல்லை. அனிராய்டு அழுத்தமா எதுக்கு? வளிமண்டல அழுத்தத்துக்கு. சரியா? ப்ரெஷரை. அவ்வளோதான். இதோட எது ஓவர்? காலநிலை மற்றும் வானிலை ஓவர்.